இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஏங்க இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறீங்க கேட்டால் நீங்கள் பண்ணதை பார்த்து தான் நான் கலாய்ச்சேன். ஸோ டெக்னிக்கலி யூ ஆர் கிவிங் மீ த கான்டென்ட் டு மேக் மை கான்டென்ட். இல்லாமல் நீ வந்துட்டு அது பண்ணுற இது பண்ணுற பிளாக் பண்ணுற ஸ்ட்ரைக் கொடுக்குறன்னும் போது தான் எனக்கு நம்ம வந்து ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி கோவம் வரும் இல்லையா? அப்போ சொல்லி தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம். இன்னும் ஆமாம் கண்டிப்பாக இந்த இடத்த கட் பண்ணி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீசெண்டாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துருந்துருக்கலாம். அப்புறம் எதுக்காக அந்த ஒரு வீடியோவை பண்ணணும் புரியல. comes to a bigger platform, you say, hey, வந்து அவார்டு வாங்குங்க ஃபார் ஃபுல் ஹாஸ்பிட்டல் வீடியோஸ்க்கு அவார்டு வாங்குங்க அப்படின்னா. இப்போது செலிபிரிட்டிஸ் வந்து யூடியூபுக்கு வர்றதுனால ஐ ஃபீல் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக ப்ரைட் வருதுங்கிறது நான் நினைக்கிறேன். யூடியூப் ஓ மை காட், ஆஸ் அ யூடியூபர் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அப்படி நான் சொல்லலை. ஒரு நீங்கள் வந்து டிவியில் ஃபுல்லாக பப்ளிசிட்டி ஏற்றிப்பீங்களா? இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்ன, அவங்க யூடியூப் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை ஓகே, உங்கள் பேச்சுக்கே வரலாம். இல்லை ஜென்ரலாக ஒன் இயரில் லாஸ்ட் 1 இயரில் டெல் மீ a solo creator except for Madan who has emerged like anything. ஒரே நாமினேஷனில் 5 பேரில் நான் இருக்குன்னு வச்சுப்பேன். ஓகேவா? யாரா இவன் கோமாளின்னு தான் கேட்பாங்க. இவங்க இருக்க நாமினேஷனில் நீங்கள் வந்திருக்கீங்கிறதே ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே. இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, சோலோ கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்க, 100% ப்ராஃபிட் யாருக்கு போகுது? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜே நாம்லே வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரீசெண்டாக நிறைய விஷயங்கள், நிறையா விவாதங்களில் நிறையா கேசஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இவருடைய பேர் நம்ம பார்ப்போம். பிரியாணி மேன், சோலோ கிரியேட்டர். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஸோ எஸ், அபிஷேக் ரபி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஸோ வணக்கம் பிரதர். ஓ முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? ஸோ இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூடியூபராக இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சோலோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துட்ருக்கீங்க. என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறது பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆரம்பிச்சது ஸ்கெட்ச் வீடியோஸ்லேருந்து ரிவ்யூஸ் மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு சேஞ்ச் வருது. மற்றவங்களை வந்து ஐ மீன் ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது, பீப்புளில் ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிச்சிங்க. அந்த ஒரு பாயிண்ட் வந்து எதுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு? போன டிராவல் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ மைண்டில் வச்சு ஆரம்பிச்சது யூடியூப்? அதுக்கப்புறம் எப்போ இது ஆரம்பிச்சது? ஓகே, ரேண்டமாக இன்டர்வியூஸ் எடுத்தேன். ஓகேவா? ரேண்டமாக எனக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி 4 இன்டர்வியூ எடுத்து சும்மா ட்ரையலுக்கு ஆராய்ச்சி பார்ப்போம் எப்படி வருதுன்னு அப்படின்ட்டு. ஸோ ஐ செட் இட் அப். ஃபர்ஸ்ட் நான் ட்ரையலுக்கு எனக்கு நானே பேசிக்கும்போது நல்லா வந்துச்சு. ஓ திஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு திருப்பி அந்த வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கவுண்டர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது திஸ் இஸ் அ திங் நவ். ஓகே, எனக்கு அது வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி நல்லா ஓடுச்சு. நாக்கு ஃபிட் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக போனேன். தென் இட் பிகேம் என்ன சொல்ல, தென் இட் பிகேம் அ ரொட்டீன். ஸோ அகேன் டிக்டாக் மாஜ் கண்டென்ட்டுக்காக இங்கே பஞ்சம், எல்லாத்தையும் சரி எல்லாருமே எப்படி கலாய்ப்போம் அப்படின்னு சொல்லி ஐ இன்க்ளூட் எவ்ரி திங் இன்டு திஸ் த ரோஸ்ட் ரியாக்ஷன் கைண்ட் ஆஃப் திங். தென் ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் டு, என்னால் வந்து பேசிக்காக சொல்ல போனால் செட்டப் பண்ண முடியல, வீட்டில் லைட்டு வச்சு கேமரா வச்சுலாம் பண்ண முடியல. ஸோ ஐ பாட் ஒரு சின்ன வெப்கேம் வாங்கிட்டு ரியாக்ஷன் வீடியோஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஆன் த வீடியோவே பேசி வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும், பாஸ் பண்ணி நம்ம ரியாக்ஷனை கொடுப்போம். இந்த ஃபார்மேட் டீசர் ட்ரெய்லர் ரியாக்ஷன். ஆமாம், இந்த ஃபார்மேட்டும் வந்துட்டு பியூடிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்றது அந்த விதத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் இப்படி வந்து நிற்க ஆரம்பிச்சது. அண்ட் இது ஆரம்பிக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஃபாரினில் வந்து இது ஓரளவுக்கு மோர் ஹெல்தியர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது. பட் இன்னும் தமிழில் வந்து இங்கே அஃப்கோர்ஸ் மேபி வந்து இந்தியன் சைடில் வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயமா சில பேருக்கு இருக்கலாம். கண்டிப்பாக அதே சமயத்தில் புண்படும் படியாகவும் வந்து அது அமையும். அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்குள்ளார வந்து என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க? என்னென்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபாரினில் எங்கே பார்த்தீங்கனாலுமே ஒருத்தரை பற்றின நம்ம பர்சனல் கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு மூவியை பார்க்குறோம், ஒரு ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் என்ன நடிச்சிருக்காரு அவ்வளோதான். அவர் வெளியே என்ன பண்ணுறாரு, அவருக்கு யார் ஒய்ஃப், அவருக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வாட் யூ கிவ் ஐ எம் ரியாக்டிங் டு இட், தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஏங்க இந்த மாதிரிலாம் கலாய்க்கிறீங்க கேட்டால் நீங்கள் பண்ணதை பார்த்து தான் நான் கலாய்ச்சேன். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலி யூ ஆர் கிவிங் மீ த கான்டென்ட் டு மேக் மை கான்டென்ட்.
ஓகேவா. ஆப்வியஸ்லி நான் எனக்கு இப்போ என்ன சொல்கிறது, நான் வந்து ரோஸ்ட் பண்ண ஆளுங்க எல்லாருமே சொல்கிறேன், அவங்க கண்டென்ட் கொடுத்து தான் நான் வந்து கலாய்க்கிறேன் அது. ஓகேவா. அகெயின் இது வந்துட்டு ஒரு சில பேர் தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் இல்லை ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மற்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு நான் இன்னுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன். நான் வந்து யாரெல்லாம் கலாய்ச்சேன்னா அவங்களாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸே கலாய்க்க முடியல. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இது சில பேர் யார் ஹர்ட் ஆக மாட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் வந்து நம்ம யோசிக்கவும் முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து ஒரு நேக் ஃபிட் கிடைச்சிருச்சு, ஸோ அதனால ஃப்ளோவா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங்? நான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததே சொல்றீங்களா? தமிழ் ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு த மெயின் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மை வீடியோ வாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு ஆன்லைன் ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் கோர் கான்செப்ட். ஓகேவா. ஸோ அதை எடுத்து நான் கலாய்க்க ஆரம்பிச்சோன்னா அதில் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காது காமிப்பேன். ஓகேவா. ஸோ தட் கேர்ள் டெக்ஸ்டட் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் சேயிங் தட் ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேஸ் டு பி ஆன்லைன். என்ன வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியுமா, அந்த பிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப ஆர்டர் இருக்கும். ஏன்னா அது ஓகே, அது நல்ல ஜோக் இருக்குது, நான் ஒன்று பண்ணி நான் பிளர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளட் தட் ஹோல் திங். அது ஒரு 3 hours ஆஃப்லைன் ஆச்சு வீடியோ. பட் அது முக்கியம் கிடையாது. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த கண்டென்ட் எனக்கு பிடிக்கலங்க தூக்குங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் பண்ணிடலாம். அவங்க வந்து சொல்கிற வரைக்கும். ஓகேவா. சொல்லாமல் நீ வந்துட்டு அது பண்ணுற இது பண்ணுற பிளாக் பண்ணுற ஸ்ட்ரைக் கொடுக்குறன்னும் போது தான் எனக்கு நம்ம வந்து ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி கோவம் வரும் இல்லையா. அப்போ சொல்லியிருந்தா அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் இன்னும். ஆமாம் கண்டிப்பாக இந்த இடத்துல கட் பண்ணிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, டீசெண்டாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துருந்துருக்கலாம். பட் நீங்கள் வந்து அவங்களை கேட்காம அவங்க வீடியோவை ரிவ்யூ பண்ணுற மாதிரி தானே அவங்களும் வந்து உங்களை கேட்காம அதை பார்த்தோன்னே திரும்பியும் அந்த ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து எக்ஸாக்ட்லி என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஓகே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் தான் அதில் வந்துட்டு உங்களோட ஜிபியை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எம்பிஏ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு காசு, ரைட்? ஸோ யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கிரிட்டிசைஸ் தட், ரைட்? இந்த இடத்துல வந்துட்டு என் வீடியோ நீ செய்ய முடியாது, அதை நீ பண்ண முடியாதுன்னு சொல்கிறது வந்துட்டு ஃபேர் யூஸ் பாலிசிக்கே வந்துட்டு இதுவாக செட் ஆகாது. யூ ஹேவ் ஆல் த ரைட் டு ரியாக்ட் டு அ திங் அப்படிங்கிறது ஒத்துக்கிறேன். பட் ரியாக்ட் இன் அ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரைட், எந்த அளவுக்கு அது வந்து இன் அ லாங் டேர்ம் வந்து அந்த பிளாட்ஃபார்மே அதுக்கு வந்துட்டு பேஸ் கொடுக்கும்போது இப்போது நான் ஒரு தப்பு பண்ணுறேன், ஓகேவா, டிவியில் போடுறாங்க. இப்போ டிவி சேனல் வந்து ஏப்பா இந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருக்கல ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ரோக்ராம் அன்றைக்கே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஓகேவா. பட் நான் வந்து யூடியூப்பில் போடுறேன், யூடியூப் இஸ் லைக் குட், இன்னும் பண்ணுங்க, நல்லா ஓடுது வேறு பண்ணுங்க பிகாஸ் அதுதான் ஃபேர் யூஸில் தான் வருது அது. பட் அதை விட்டுட்டு வென் யூடியூப் இஸ் அலோவிங் மீ டு டூ திஸ் அண்ட் யூ ஆர் கெட்டிங் அஃபெண்டட் பை திஸ்ன்னும் போது தான் எனக்கு அது புரியல. எல்லாம் காமனாக இருக்கிற விஷயத்தில் எந்த வேறு உந்து வேறுன்னு ஏன் சொல்கிறேன், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாமே, கிரிட்டிசிசம் எல்லாம் கொடுக்கலாம். யூடியூப் ஹேஸ் திஸ் வேஸ் பண்ணலாம்ல. பட் அப்போ அவங்க வந்து தப்புன்னு உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லியிருந்தா மேபி ரியாக்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு தப்பாக இருக்குது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். பிகாஸ் அகேன் இப்போ நான் உங்களை கலாய்க்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட். ஓகே. நீங்கள் எனக்கு இல்லை பிரதர் கொஞ்சம் தப்பாக இருக்குது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம். அப்புறம் எதுக்காக அந்த ஒரு வீடியோவை பண்ணணும் புரியல. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஹர்ட் ஆகி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேயே வரிசையாக வீடியோஸ் நீங்கள் பண்ண முடியாது இல்லையா? 10ல் 2 பேர் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கன்றாங்க, மற்ற 8 பேர் பண்ணாதீங்கன்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா கலாச்சிருக்கீங்க, ஸோ அதனால அது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரிசையாக ஒரு வாதமாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் சோலோ கிரியேட்டர் கடியில் வரீங்க அண்ட் உங்களுக்கு இருந்த சில விஷயங்கள் வந்து கார்பரேட் கிரியேட்டர்ஸ்லும் இருந்திருக்கு அண்ட் ஜென்ரலாகவே வந்து ஒரு டாக்கும் இருந்தது. கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து பேசிக்காக நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்த கான்வர்சேஷன்? நாங்கள் வந்து கார்பரேஷன்ஸ் அப்படின்னு எது சொல்கிறோம்னா they have fundings obviously. Correct. ஒரு ஆஃபீஸ்னா அதுக்கு ஃபண்டிங் இருக்கும், இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட் இருக்கும். ஸோ சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். பட் சோலோ கிரியேட்டர்ஸ் as in they don't have any kind of support. ஓகேவா. நீங்கள் கேட்கலாம் வந்துட்டு அதுக்குன்னு யூடியூப் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம், எனிபடி கேன் கோ. பட் வென் யூ மேக் தெம் ஸ்டாண்ட் இன் த சேம் இந்த தராசுன்னு தெரியும், ஒரே தராசில் ரெண்டுத்தையும் வைக்கும் போது தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவார்ட் ஷோ நடத்துகிறாங்க ரீசெண்டாக. ஓகேவா. நீங்கள் செலிபிரிட்டிஸ்க்கு அவார்டு கொடுக்குறீங்க, யூடியூபர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறீங்கன்னும் போது நாங்கள் 2 பேரும் ஒன்றும் கிடையாது, தனியாக வைங்க அதை. ஓகேவா. தனியாக பண்ணுங்கள், என்ன வேணால் செலிபிரிட்டிஸ் தனியாக பண்ணுங்கள், எங்களுக்கு தனியாக பண்ணுங்கள். இல்லைங்க அவங்களும் யூடியூப்பில் இருக்காங்கன்னும் போது தான் எங்களுக்கு அது வந்து புரியலை. எப்படி அவன் ஏற்கனவே செலிபிரிட்டி, அவன் இப்போ தான் யூடியூபுக்கு வந்தால் அவனுக்கு ஈஸியாக 1 million அடிக்கும், நான் யூடியூபர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸை வந்து இக்னோர் பண்ணிட்டு வந்ததே தான் இவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டுக்கான காரணம். ஸ்டார்டிங்லேயே தனியாக இவங்கப்பா ஓகே செலிபிரிட்டி யூடியூபர்ஸ் அவார்ட், சோலோ கிரியேட்டர்ஸ் அவார்டு, அந்த மாதிரி தனித்தனியாகவே இது பண்ணிட்டா. ஃபிலிம் ஃபேர் நடக்குது இல்லையா, ஃபிலிம் ஃபேர் வந்துட்டு அவங்க வந்து சினிமாக்கு மட்டும்தான், யூடியூபுக்கு கிடையாது. இமேஜின்
நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஒரு படத்தையும் என்னையும் ஒன்றா கம்பேர் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி படம் தான் வரப்போகுது. பிகாஸ் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் இங்கே கார்பரேட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் நாட் அந்த ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறது வந்து சில இடத்துல வருது, சில இடத்துல கார்பரேட் கிரியேட்டர்ஸ் ஆர் பேக்ட் அப் பை கார்பரேட் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்லையும் வருது இல்லையா? கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பிராண்ட் இமேஜ் அவங்க கிரியேட் பண்ணுது, அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது, பூஸ்ட் பண்ணுது. பட் when it comes to this talk, பேசிக்காக வந்து கார்பரேட் கிரியேட்டர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் பேக்ட் பை சப்போர்ட் ஃபார் யூடியூப். அப்படி இருக்கும்போது நம்ம செலிபிரிட்டி அப்படிங்கிற அந்த லைன் வந்து எப்படி இதுக்குள்ளார கொண்டு வர முடியும்? இல்ல செலிபிரிட்டிஸ் தான் இப்போ vlogging பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல, கேமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து வித் சப்போர்ட் ஆஃப் கார்பரேட் அப்படிங்கிறது பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ஓகே. உங்களுக்கு தனியா ஒரு பேர் இருக்குல்ல. இப்போ நான் டிவில வந்து நேரா பார்க்க போறது கிடையாது, ஓகே? பட் நீங்க டிவில வர ப்ரோகிராம்ஸ் நிறைய பேர் பார்க்கறாங்க, டிஆர்பில ஃபர்ஸ்ட் வருதுன்னும் போது அது என்ன தப்பு? அவங்க வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வர்க் பண்ணி அதுல வந்து கிடைச்சு போய் இருக்காங்க. நான் தப்புனே சொல்லல. பட் when you come on a என்ன சொல்ற ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஓகே, எங்களை ஜட்ஜ் பண்றது உங்க கூட ஏன் சேர்ந்து ஜட்ஜ் பண்றாங்க? ஓகே, ஒரே நாமினேஷன்ல 5 பேர்ல இருக்காங்க, பிரியங்கா இருக்காங்க, நான் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? யாரா இவன் கோமாளின்னு தான் கேட்பாங்க. இவங்க 2 பேரும் நான் எப்படி சொல்றேன்னா, இவங்க இருக்க நாமினேஷன்ல நீங்க வந்திருக்கீங்கங்கிறதே ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே. கண்டிப்பா. அவார்டு வரலையே, காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அது புரியுது. அவார்ட் இஸ் a recognition. This is also a recognition தானே. You're standing amidst people who have established in another ஒரு இன்னொரு விஷயத்துல வந்து எஸ்டாப்லிஷ் பண்ண ஒருத்தவங்க. நீங்க ரெகக்னிஷன் நீங்க இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க இந்த ஸ்டேஜுக்கு வரது, இந்த ரெகக்னிஷன் வரது இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்றீங்கல்ல, ஓகேவா? இந்த இடத்துல இந்த கண்டக்ட் பண்றவங்களா இருக்கு யாரா இருக்கட்டும், they should have a sense. ஓகே, இவங்க டிவி காரங்க இப்போதான் யூடியூப்ல வந்திருக்காங்க, இவங்க ஒரு 5-6 வருஷமா இருக்காங்க, சரி இவங்களுக்கு அவார்டு கொடுத்து விடுவோம். அப்போதான் இவங்க 2 பேரும் பீட் பண்ணிட்டு இவன் ஒருத்தர் ரீச் ஆனான்றது ரீச் ஆகும் இல்லையா? இப்போ சக்ஸஸ் ஒருத்தருக்கே திருப்பி 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 வர்றதை விட நீங்கள் ஃபார்ம் பண்ணி வர வைக்கிறீங்கன்றது எப்படி இருக்கு? ஐ திங்க் நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே இருக்க ஒரு விஷயமும் கூட. மேபி இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து நான் இந்த கமிங் டு திஸ் திங் கார்பரேட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து செலிபிரிட்டி லைன்ல இருக்கிறவங்கள சொல்றீங்களா, அல்லது people who are backed up by a corporate body அப்படிங்கறத சொல்றீங்களா? ரெண்டுமே தான். இப்போ வந்து இப்போ நம்ம ஏன்னா நீங்க வைக்கிற வாதம் படி செலிபிரிட்டி லைன் தான் சொல்றீங்க. இல்ல நம்ம செலிபிரிட்டிஸாலும் இருக்கட்டுமே, அவங்களும் வந்துட்டு தனியா பண்ண முடியல அவங்களால. பின்னாடி ஒரு கார்ப்பரேட் எடிட்டிங் பண்றது, தம்ப்நெயில் பண்றது எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி ஒரு கார்ப்பரேட் இருக்குதான். பட் அகைன் சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து நாங்களே தான் பண்ணிக்கணும். என்னன்னா அதான் நான் திருப்பியும் சொல்றேன், ரெகக்னிஷன் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, சோலோ கிரியேட்டர்ஸ் பண்றாங்க, 100% ப்ராஃபிட் யாருக்கு போகுது? சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு தான் போகுது. ஆமா. பட் when you're backed up by a corporate body, நீங்க 20-30% விட்டு கொடுக்குறீங்க for the sake of அவங்க வந்து பண்ற அந்த ஒரு வர்க்குக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஈக்குவேட் பண்ற மாதிரி அது அமைஞ்சிருது இல்லையா? சூப்பர். ஓகே, இப்போ இந்த 20-30% சொல்றீங்களா, அந்த 20-30%ல 50% தான் சோலோ கிரியேட்டரோட மந்த்லி சேலரின்னு என்ன பண்ணுவீங்க? அது அவங்களுடைய டேலண்ட்ல வந்த ஒரு விஷயம் தானே. இது எப்படி இருக்கு? நீங்க வந்து டிவில ஃபுல்லா உங்க பப்ளிசிட்டி ஏத்திப்பீங்களா? பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்க ப்ரோக்ராம் ஏத்திக்கணும்ன்றதுக்காக நிறைய. நீங்க சொல்ல வரது என்ன, அவங்க யூடியூப் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல வாங்க, நோ இஷ்யூஸ், ஹேவ் a healthy இது. அவங்க ஹெல்தியா தானே இருக்காங்க, இதுல எனக்கு அன்ஹெல்தியா எதுவும் தெரியலையே. ஒரே ஒரு செலிபிரிட்டி யூடியூபர் சொல்லுங்க. ஒரே ஒரு செலிபிரிட்டி யூடியூபர். ஓகே, எந்த ஒரு சோலோ கிரியேட்டரோ இது வரைக்கும் ரெகக்னைஸே ஆகாத ஒரு கிரியேட்டர் கூட ஒரு கொலாபரேஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்க பண்றதுக்கான நீட் என்ன இருக்கு? சரி எடுத்துப்போம். யார் கூட பண்ணியிருக்காரு? பண்ணியிருக்காரா? யாரோட பண்ணியிருக்காரு? அவர் ஃபுல்லாக கேமிங் தானுங்க. ஓகே, கேமிங். மதன் கூட பண்ணியிருக்காரு, இர்ஃபான் கூட பண்ணியிருக்காரு. சரி எடுத்துக்கோங்க, யார் கூட பண்ணியிருக்காங்க? சரி, இதுதான் எங்களுக்கு பிடிக்கல. நீங்க வரீங்களா, இன்க்ளூட் அஸ் ஆல்சோ. நீங்க கரெக்டாக சொன்னீங்க, ஓகேவா? எல்லாமே வரலாம்ல, எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஹேய் வாப்பா, ஒண்ணுமே இல்ல, பொறி விட்டு. அது வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தானே, அது நீங்க சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் நீங்க அங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி யூடியூப்லயும் கேங் ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நாங்க இருக்க போறோம். நான் வந்து மேக்கப் எடுத்துக்கிறேன், நீ கேமிங் எடுத்துக்கோ, நான் vlog எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணணும்ங்கறீங்களா? இல்ல எல்லாமே சேரலான்றேன். நீங்க இன்னொரு vlogger கூப்பிட்டு பண்ணுங்கன்றேன். இப்போ நீங்க என்ன கேட்கல, நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன். அதுல நான் சொல்ல வரது என்னன்னா, அதுக்கெல்லாம் தான் டெலிவிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. யூடியூப்ங்கிறது வளர்ந்தது காரணமே ஒன்று, அதை வந்து ஃப்ரீயா எல்லாரும் பார்க்க முடியும், எல்லார் கையிலயும் இருக்கு, யாரு வேணாலும் அதுக்குள்ளார போகலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய வளர்ச்சிக்கான காரணம். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க செக்மெண்ட் பண்ணி பண்ணலாம்னு நினைக்கிற விஷயங்கள் பண்றது டெலிவிஷன். இல்ல நான் செக்மெண்ட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லல, செக்மெண்ட் பண்ணி தான் இருக்காங்கன்னு சொல்றேன். அவங்களுக்குள்ளேயே கொலாப் பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஏன் வெளியே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ள அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்குமா, ஓகேவா? அப்புறம் தனித்தனியா பிரிச்சுப்பாங்களா? நீ vlogging பண்ணு, நான் குக்கிங் பண்றேன், நீ இது பண்ணி பிரிச்சுப்பாங்களா? அப்புறம் இன்னொருத்தவங்கள வர முடியாதா தனியா? அதை மீறியும் வரவங்களும் இருக்காங்க இல்லையா? இப்போ யார் வந்திருக்கிறது சொல்லுங்க? ஒருத்தர். ஓகே உங்க பேச்சுக்கே வரலாம். இல்ல ஜெனரலா 1 இயர்ல
லாஸ்ட் 1 இயரில் டெல் மீ அ சோலோ கிரியேட்டர் எக்ஸப்ட் ஃபார் மதன் ஓகே ஹூ ஹஸ் எமர்ஜ் லைக் எனிதிங் இந்த கேஆஸில் somebody has come. இவர் பாருங்கங்க அவெல்லாம் தூக்கி சாப்பிட்டார் ஒருத்தர் சொல்லுங்க. பட் அவங்க லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அவர் வந்து எப்படின்னா ஜியோ டைம்லேருந்தே இருந்தவர். மதன் கௌரி, இர்ஃபான் இவங்கெல்லாம் ஜியோ டைம்லேருந்து இருந்தவங்க. ஓகேவா, ஃப்ரீ இன்டர்நெட் இருந்தபோது இருந்தவங்க. அவங்க பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கேட்குறது இந்த செலிபிரிட்டிஸ் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விளாகிங்காக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், ஒரு இடத்துல காம்படிஷன் இருக்கிற சொல்கிற விஷயம் படி பார்த்தா பழைய யூடியூபர்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த ஜியோ டைம்லேருந்து இருக்கிற யூடியூபர்ஸே உங்களுக்கு தடையாகவும் இருக்காங்க இல்லையா? அப்புறம் ஏன் அவங்களுக்கு எதிராக எதுவும் வைக்கிறது கிடையாது? அப்படி பார்த்தா அவங்களும் ஒரு கிரீமி லேயரில் தான் இருக்காங்க. சூப்பராக சொல்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தா சூப்பரான மேட்டர். ஓகேவா, இப்போ அவங்க இருக்காங்கன்னா இப்போ நான் இர்ஃபானுக்கு இப்போ கால் பண்ணி இர்ஃபான் நான் ஒரு வீடியோ பண்ணுப்பா உள்ள ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்கிறாங்கன்னா வார் அப்படி பண்ணலாம் அப்படின்வான். இப்போ நான் எம்ஜிக்கு ஃபோன் பண்ணி எம்ஜி என் பேரை ஒரே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல பண்ணுவார். அது எதனால? ஃப்ரெண்ட்ஷிப்னால. அது ரீச்சபிலிட்டினால இருக்கிற ஒரு விஷயம். அது எப்படிங்க இவ்வளோ நாள் நான் பில்டப் நீங்கள் அவங்களுக்கு சொன்ன அதே தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பண்ணிக்கிறாங்க அப்படின்னீங்களா, அதே தான் எனக்கும் இர்ஃபானுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் அவன் பண்ணுறான். அது ஓகேவா, இன்னும் அது ஒரு பர்சனல் ப்ரையாரிட்டி மாதிரி தானே வருது. அது ஒருத்தவங்க பண்ணாததுனால தப்பு அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது. இது ஒரு கம்யூனிட்டின்னு வரும்போது பர்சனல் ப்ரையாரிட்டி என்ன யூஸ்? இது கம்யூனிட்டியில் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? யூடியூபர்ஸ்னு வந்துட்டு அது ஒரே கம்யூனிட்டி தானே? ஒரே கம்யூனிட்டி தான். பட் அதுலேயும் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி வச்சுக்கோங்க. கிளாஸ் ரூமில் எல்லாரும் ஒன்றா இருந்துருவாங்களா? எல்லாம் ஒரே கிளாஸ் ரூம்குள்ள தானே இருக்காங்க. ஒரே கிளாஸ் ரூமில் இருக்காங்க, ஆனால் ஒன்றா இருப்பாங்களா? கரெக்ட் தான். இப்போ தகுதி தராதரம் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? தகுதி தராதரம் பார்க்காம ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, தகுதி தராதரம் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. கண்டிப்பாங்க. அது டிஃபர்ஸ் வித் ஒபினியன். எக்ஸாம் எல்லாருக்கும் ஒன்று தானே சொல்ல முடியாது. எக்ஸாம் எல்லாருக்கும் ஒன்று தானே? எக்ஸாம் எல்லாருக்கும் ஒன்று தான். அதே தான் சொல்கிறேன். அங்கே தான் படிங்க. இப்போ அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னா when it comes to a stage, when it comes to a bigger platform, you say hey வந்து அவார்டு வாங்குங்க ஃபார் யுவர் ஃபுல் ஹாஸ்பிட்டல் வீடியோஸ்க்கு அவார்டு வாங்குங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார். சப்போஸ் ஐம் நாட் ஹியர். அண்ணாமலை வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார். அப்படி பார்த்தா நானுமே உங்களை சொல்லலாம், இந்த பிரியாணி மேன்லாம் இருக்காரு, அவங்களாம் என்ன வளர விட மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி வளர்றது அப்படின்னு நானும் கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்கார். அண்ணாமலை இந்த பஸ்ஸை பார்த்தாருன்னா அவர் பிரிச்சு பார்க்குறாரு. ஓகேவா, ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான். ஆடியன்ஸுக்கு ஃபெமிலியர் ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஆமாம், கரெக்ட். ஆமாம், ஓகேவா, ஃபெமிலியர் ஃபேஸை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே அந்த ஃபெமிலியர் ஃபேஸ் ஜாஸ்தி ரீச் வருது யூடியூப்ல. ஓகேவா, யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஓகேவா, ஒருத்தங்க டிவியில் பார்க்குறாங்க, கட்டு அவங்க யூடியூப்ல பார்க்குறாங்க, ஹே சூப்பர், ஏன்னா அவங்க வாங்க கைஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து என்னோட வயிறு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகிறோம், என்னாச்சுன்னா பார்ப்பாங்க யாருமே. ரொம்ப காமனான விஷயம். ஆனால் அதே டைமில் 13 வருஷமாக ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணி அது பண்ணி ஜோக்கர் ரெடி பண்ணி லொட்டு லொசுக்கு எடிட்டிங் கேமரா ஒர்க் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு vlog ரிலீஸ் பண்ணுவான். ஓகேவா, அது 1000 பேர் தான் பார்ப்பாங்க. இவ்வளோ ஒர்க் இருக்கிற விஷயம் 1000 பேர் தான் பார்ப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ செலிபிரிட்டி அவங்கள இத்தனை மில்லியன் பேர் பார்ப்பாங்க அப்படின்றது வந்துட்டு எந்த விதத்துலையும் சோலோ கிரியேட்டர்ஸ் கிட்ட உட்கார மாட்டேங்குது. பிகாஸ் ஐ வில் டெல் யூ, நாட் ஜஸ்ட் மீ, விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தெளிவாக இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ போட்டிருந்தார். பிகாஸ் எங்களோட கருத்து இதுதான். நீங்கள் வாங்க என்ன வேணா பாருங்க. ஆனால் when you guys get recognized for your YouTube content, அங்கே தான் எங்களுக்கு இடிக்குது. ஓகேங்களா, நீங்கள் வாங்க, ஏய் இந்த மாதிரி டெலிவிஷனில் சூப்பராக பண்ணுறாங்க, டூ இட். பெஸ்ட் vlogger என்ன அர்த்தம்? ஓகேவா, நீ அந்த டைமில் வந்துட்டு vlogger தானே கன்சிடர் பண்ணி, நீங்கள் சொன்ன அதே லாஜிக் தான் வரேன். அதே டைம் நீங்கள் என்ன பண்ணணும், இர்ஃபான் இருக்கார் ஒருத்தர், இல்லையே நீங்கள் எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் நிற்க வைக்கிறீங்களே, ஒரே மாதிரி நீங்கன்னா இல்லை நாங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேறு யாரோ நாங்கள் வேறு யாரோன்னு தான் தோணும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கே வருவோம். அவங்களுக்கு வந்து அவார்ட் மீன் ஜென்ரலாக வந்து அவங்க ரெக்கக்னைஸ் ஆகிறாங்க, நம்ம இந்த சைடில் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் ஆகிறதில்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு வாதம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பக்கம் டெலிவிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் டெலிவிஷன் போயிட்டு நீங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேம் அதிகமாக ஏற்படுத்தி நீங்களும் வந்து பிரியாணி மேன் வெரி குட் அப்படிங்கிறது ஈஸி இல்லை இல்லையா? அப்போ அதுக்கான ஒரு பாராட்டோ இல்லை பேரோ கிடைக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வேண்டிய ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்துடுது இல்லையா? எனக்கு புரியல. இப்போ அவார்டு அப்படிங்கிறது இவங்க கையில் இருக்கிற ஒரு விஷயமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவார்டுங்கிறது அவார்டு கொடுக்குறவங்க கையில் இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு இவங்க மேலே தப்பு சொல்றது எப்படி நியாயம்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை நான் அப்படி சொல்லலை. நான் வந்து மக்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் தெரியுதுல, எல்லாரும் ஒன்றா வச்சு பார்க்குறான்ப்பா அப்படின்னு யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் அ செலிபிரிட்டி. ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்ராங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க, அவங்கள பாருங்க, ஏன் ஒருத்தர் வாயிலிருந்து வர மாட்டேங்குது அது? பட் எல்லாரும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களே யூடியூபர்ஸுக்கு. ஏங்க இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபர்ஸை செலிபிரிட்டிஸோட யூடியூபர்ஸும் இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லணும். யூடியூபர்ஸும் இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டிஸ் ரேஞ்சுக்கு எல்லாரும் பார்க்குறாங்க.
யூடியூபர்ஸை இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸோட ஈக்குவலாக உட்கார வைக்கிறாங்களே, அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் அப்படின்னு தானே சொல்லணும். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ இந்த யூடியூபர்ஸ் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் அந்த இடத்துல கிடைச்சது. அவங்க ஈக்குவலாக உட்கார வைக்கப்படுறாங்க, ஈக்குவலாக பார்க்கப்படுறாங்க. சூப்பர். ஓகேவா? யூடியூப் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், யூடியூப், டிவி, சினிமா ஆர் ஓடிடி. கரெக்ட். ஓகேவா? ஸோ நான் இங்கேருந்து மேலே ஏறிக்கிட்டு டைம் நீங்கள் கீழே இறங்குறீங்க, சரி ஓகே, இங்கே இருப்பீங்க, அங்கே போக இறங்கல, 2 இடத்துலையும் கால் வைக்கிறாங்க. ஆமாம் அதான். ஓகேவா? பிகாஸ் ஒன் ஸ்டெப் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது மேலே இருக்கு, நீங்கள் ஒன் ஸ்டெப் அதான் அப்படியே சொல்கிறேன். ஒன் ஸ்டெப் நீங்கள் கீழே இறங்குறீங்கன்னும் போது ஐ வில் திங்க் ஓ ஃபைன், நான் வந்து அப்போது நான் டிவிக்குள்ளே போகலாமா, இல்லை அங்கேயும் ஒரு காலை வச்சுருக்கீங்களே, யூடியூப்ல ஒரு காலை வச்சுருக்கிறீங்க ஏங்க. பட் அவங்க காலை வச்சதுனால தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு இல்லையா அந்த இடத்துல, அது நம்மளை பொறுத்து இருக்கிற விஷயம். ஆமாம் கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆனாதான் ஒருத்தர் இது ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாங்க, அவங்க இடத்துல இன்னொருத்தர் ஹையர் பண்ணுவாங்க. when you get out of that place somebody will fill that gap. வந்தாரு, இன்னொருத்தர் ஃபில் பண்ணாரு, அந்த மாதிரி தான்ல. அப்படி சொல்கிறேன். நீங்கள் நான் டிவியில் பார்க்குறேன், நீங்கள் இல்லை, ஓகேவா? ரெண்டு விஜேஸ் தான் நிற்கிறாங்கன்னும் போது தென் ஐ வில் திங்க் ஓகே, உங்கள் விஜய் ஒன்றுமே நம்ம நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியல, அடிக்கடி வந்துட்டு மியூசிக்கில் அடிக்கடி வந்து போடுவாங்க விஜேஸ் தேவை. பிகாஸ் அவங்க ஃபேம் ஆகிட்ட பிறகு தே அந்த ஸ்பாட் விட்டு போயிடுறாங்க. தே டோன்ட் ஸ்டே ஹியர் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்பப்போ வருவாங்க. பட் மூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் மூவ் பண்ணி அப்போ அந்த இடத்துல வேற ஒருத்தருக்கு எக்ஸாக்ட்லி நீங்கள் மூவ் பண்ணி போங்கன்றோம். ஓகேவா? யூ ஆர் கம்மிங் as ஒரு பிளாகராவோ யூடியூபராக வரீங்களா, வந்துருங்க, அங்கே காலியாயிரும். ஐ கேன் see that. ஓகே, நான் போயிடுறாங்க, இல்லை அங்கேயே இருப்பேன்றீங்க, சரிங்க ஓகேங்க, நீங்கள் அங்கே இருங்க, நாங்கள் இங்கே வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிறோன்னா, இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்றீங்க. இங்கேயும் என்னங்க இந்த ஒரு விஷயத்துக்கே வரேன். இப்போ செலிபிரிட்டிஸ் வந்து யூடியூபுக்கு வர்றதுனால ஐ ஃபீல் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக ப்ரைட் வருதுங்கிறது நான் நினைக்கிறேன். யூடியூப் ஓ மை காட், ஆஸ் அ யூடியூபர் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். அப்படி நான் சொல்லலை, ஒரு அவங்க இருக்க இடத்துல இவங்களும் மினுமினுக்கிறாங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இருக்கிற இடத்துல மினுமினுக்கிறாங்கன்னா அப்படி பார்த்தா வில் ஸ்மித் இருக்காரு. வில் ஸ்மித் இருக்கிற இடத்துல நான் மினுமினுக்கிறேங்கன்னு சொல்ல முடியுமா? என்னங்க? பட் அவர் யூடியூபுக்கு வராரு, அந்த நீங்க இருக்க பிளாட்ஃபார்ம் படி பேசினா கூட நீங்க இருக்க பிளாட்ஃபார்முக்கு மற்றவங்க வந்திருக்காங்கிறப்போ அது உங்களுக்கும் தானே அதிக வெளிச்சம் தருது. இப்போ யூடியூப் இஸ் காமன் பிளாட்ஃபார்ம், பட் டிவி வந்துட்டு தனித்தனி டிவி இருக்கா? ஓகேவா? ஸோ டிவிக்கு போகிறது கஷ்டமா? கஷ்டம். யூடியூப்க்கு வர்றது ஈஸி. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். புரியுதா? ஈஸியான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேவா? நாங்கள் வந்து கஷ்டமான விஷயத்துக்கு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் கஷ்டமான விஷயத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க, பிகாஸ் தேர் இஸ் நோ ஸ்பாட் ஃபார் அஸ். ஓகேவா? ஈஸியான விஷயத்தை நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? இது தப்புனே சொல்ல, திருப்பி சொல்றேன். if you are earning you will definitely invest in stocks இல்ல? அது மாதிரி தானே இது. எக்ஸாக்ட்லி. நான் இது வரைக்கும் நான் தப்புனே சொல்லல. have some consideration. ஒரு கன்சிடரேஷன் பண்ணும். அவங்க யாரும் பர்சனலா வந்து எதுவும் டார்கெட் பண்ணல, பர்சனலா யாரையும் கொண்டு போல. அவங்க லைஃப்ல ஒரு vlog போடுறாங்க. இப்போ அந்த ஒரு லைன் ஆஃப் இதுலயே வந்தோம்னா you as a creator, இந்த ஒரு கிரியேட்டரா வந்து பேசுவோம். there are other creators as well. Okay, நீங்க as a creator you consider other creations and then you talk about that. பட் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தானே பேசுறாங்க. அவங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தானே விஷயமா போடுறாங்க. அதாங்க இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா this how is this a equal competition? இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். see, நீங்கள் வரது பிரச்சனை கிடையாது, ஓகேவா? நீங்கள் வாங்க, டூ யுவர் திங், ஓகேவா? ஆனால் செகண்ட் திங் வாட் யூ டூயிங் இஸ் யூ கெட்டிங் ஸ்பான்சர்ஸ் விச் ஆர் மென்ட்னு சொல்ல மாட்டேன், விச் ஹூ வில் ப்ரிஃபர் அ செலிபிரிட்டி தேன் அ சோலோ கிரியேட்டர். தட்ஸ் ஆல்சோ ஃபைன். அகேன் நீங்கள் சொல்ல அது ஸ்பான்சரோட இஷ்டங்க, ஓகேவா? தென் கம்ஸ் த வியூவர். ஓகே, வியூவர் இஸ் லைக் ஓ ஐ நோ ஹர், ஓ ஷீ இந்த சீரியலில் வர ஆக்ட்ரஸ் தானே, ஓகே, அதனால் என்ன வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இவ்வளோ ஸ்டேஜஸ்லையுமே இஃப் யூ வாண்ட் டு பி த ஹைலைட், ஓகேவா? அவங்க ஹைலைட்டா இருக்கணும்னு சொல்லல அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் அந்த இது கிடைக்குது இல்லையா? ஓகேவா? வாட் ஆர் யூ டூயிங் வித் தட்? நீங்கள் சொல்லலாம். அதுக்கும் இல்லைங்க, அது எல்லாமே நீங்கள் அவங்க சைடில் இருக்க ஆர்குமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க இஷ்டங்க, கரெக்டாக? மக்களோட இஷ்டம், செலிபிரிட்டிஸோட இஷ்டம், ஸ்பான்சர்ஸோட இஷ்டம், ஓகேவா? எல்லாமே. இதனால என்ன வருது, இதனால இன்னொரு சோலோ கிரியேட்டருக்கு வந்துட்டு இது வரமாட்டேங்குது, ரெக்கக்னிஷன் வரமாட்டேங்குது, ஓகேவா? இது என்னோட பிரச்சனையாக இருந்தால் மட்டும் நீங்கள் கேட்கலாம். ஹவு இஸ் எவ்ரி சோலோ கிரியேட்டர்ஸ் ப்ராப்ளம்? சுஹேல் நீங்க சொல்றீங்க, பட் மத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க. நம்ம எம்ஜினா வீடியோ போட்டிருக்காரு, ஹைலைட் இதுல இருக்கும். சாரி, எம்ஜினா வீடியோ போட்டிருக்காரு, சுஹேல் அண்ட் பம்மி அவங்க பார்த்து சுஹேல் vlogger வீடியோ போட்டிருக்காரு, விக்கல்ஸ் வீடியோ போட்டிருக்காரு. எத்தனையோ பேர் இதை பத்தி பேசிக்கிட்டே இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹவு கேன் யூ சே தட் எவ்ரிபடி இஸ் ராங் அண்ட் த செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும்பா, இவங்க பேசுறவங்க எல்லாருமே தப்பு பண்ண எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஒரு எவ்ரிபடி, அவங்க ஒரு எவ்ரிபடின்னு தான் நான் சொல்றேன். அதான் அப்படி பார்த்தா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல.
யாரு? ஜென்ரலா அவங்க வந்து இல்ல நாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ணல. சோ அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணிருந்தா அதை நம்ம வந்து இங்க சொல்லி காமிக்கலாம். கண்டிப்பா. நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணும்போது இவங்க இவ்வளோ பிரச்சனை ஆகுதுல்ல, யாராவது ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க வந்து, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, நாங்களும் ஒருத்தர் சொல்லட்டுமே. பிகாஸ் அதான் நான் ஏன் ஒருத்தனை வந்துட்டு இல்லைங்க நீங்க சொல்றது தப்புனா, நான் மட்டும் இந்த கருத்தை வைக்கல, இவ்வளவு பேர் இந்த கருத்தை வைக்கிறாங்க. சிம்பிளி வேஸ்ட்னு ஒரு சின்ன பையன் ஒருத்தன், ஓகே, கபிலன்ட்டு ஒருத்தன், ஓகேவா, அவன் இதை பத்தி டீட்டெயில்டா செலிபிரிட்டிஸ்லாம் இதெல்லாம் பண்றாங்கன்னு டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கான். இப்போ நான் சொல்றது தப்புனா அவன் சொல்றதும் தப்பு தான், ஓகேவா. நான் எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்ட் தானே, நான் எடுக்கிற ஸ்டாண்டு தப்புனா அவன் எடுக்கிற ஸ்டாண்டு தப்பு தான், எம்ஜி எடுக்கிற ஸ்டாண்டு தப்பு தான், சுஹேல் ப்ரோ எடுக்கிற ஸ்டாண்டு தப்பு தான், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நாட் பிரியாணி மேன், ஓகே, யூ ஆர் டிஸ்ரிகார்டிங் எவ்ரி சோலோ கிரியேட்டர் ஹூ இஸ் டாக்கிங் ஃபார் திஸ் இஷ்யூ. ஸோ ஐ திங்க் வந்து இது 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து மக்களுக்கு காமிக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கும் வருவோம். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்லியிருந்தா வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் டெல்லிங் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வந்து அவங்களோட வே ஆஃப் டெல்லிங் வந்து ரியாக்டிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது தப்பு எப்படின்னு அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க சொல்லாமல் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஓ அப்படி சொல்றீங்க. எந்த இஷ்யூல சொல்றீங்க நீங்க பிரீஃபா? இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஒரு நீங்க வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிருந்தீங்க, அதுக்கு எதிரா ஒருத்தவங்க சொல்றாங்க, அது கேஸ் ஐ மீன் அவங்க ஃபைல் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் ஐ மீன் ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க வீடியோவை. டு பி எக்ஸாக்ட். ஸோ என்னன்னா இந்த இஷ்யூல அவங்களுக்கே வந்துட்டு நீங்க சொன்னா நாங்க எடுத்துருவோன்ற விஷயம் வந்து நாங்க சொல்லி தான் அவங்களுக்கே தெரிஞ்சது, ஓகேவா. when I told her நீங்கள் சொல்லியிருந்தா எடுத்திருப்பேன் அப்படின்னும் போது ஷி வாஸ் லைக், எடுத்திருப்பீங்களா? ஆமாம், ஒரு யூடியூபர்னு வந்துட்டீங்க, நீங்கள் எங்களை கன்சிடர் பண்ணல ஈக்குவலாக, நாங்கள் வி கன்சிடர் யூ அஸ் ஈக்குவல் பர்சன், நீங்கள் சொல்லியிருந்தே நாங்கள் எடுத்துருவோம் அப்படி. தென் ஷி வாஸ் லைக், ஓ ஐ டென்ட் கம்யூனிகேட் வித் யூ கைஸ் அப்படின்னா இப்போ தே ஹேவ் ரியலைஸ்ட், ஓகே நாங்கள் சொன்னால் நீங்கள் எடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அது வந்து அவங்களுடைய வே ஆஃப் ரியாக்டிங்காக நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சோஷியல் மீடியா ஜஸ்டிஸ்க்கு வந்து எது பெட்டர் வே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ இது வந்துட்டு பேசினா மட்டுமே தான் வரும், ஓகேவா. நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் அகைன் சோஷியல் மீடியா ஜஸ்டிஸ்னா ஐ மீன் லீகல் டேர்ம்ஸில் போகிறது பெட்டரா இல்லை அஃப்கோர்ஸ் ஐ திங்க் கன்சிடரிங் த அதர் ஃபேக்டர் விச் இஸ் ரீசென்ட்லி இருக்கிற கேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அது வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு அதான் இப்போது என்னோட பிளாக்காக இருக்கட்டும், பிளாக்ல வந்துட்டு த திங் இஸ் அவங்க எடுத்த ஆக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷனாக இருந்துச்சு. இஃப் தே வுட் ஹவ் கான்டாக்டட் மீ, இந்த மாதிரி விஷயம் இருக்குது, எல்லாருமே எங்களை கலாய்க்கிறாங்க, ஸோ ப்ரைவேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நோ இஷ்யூஸ் மேடம், ப்ரைவேட் போட்டெல்லாம் போட்டுட்ருப்போம். பட் ஜஸ்ட் பிகாஸ் தே பிளாக்ட் இட் அக்ரிவேட்டட் எவ்ரிபடிஸ் ஆங்கர், ஓகே, நாட் ஜஸ்ட் மீ, ஓகேவா. என்னை ஃபாலோ பண்ணுற 2-3 பேராக இருக்கட்டும், என்னை பேஸ் பண்ணி என்னை பார்த்து சேனல் ஆரம்பிச்சு பசங்களாக இருக்கட்டும், இவங்களை எல்லாரையுமே ட்ரிகர் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ் காலில் முடிய வேண்டிய விஷயம் வந்து ஒரு 1.5 மாதம் இழுக்கணுன்ற அவசியமே கிடையாது, சிம்பிளாக ஆரம்பித்த இடத்துல முடிஞ்சிருக்கலாம், ஓகேவா. இதை வந்து இப்போ தான் ரொம்ப லேட்டாக அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அகேன் எவ்ரிபடி இஸ் ஹியூமன், ஓகேவா. அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், நீங்கள் எப்போனா கான்டாக்ட் பண்ணலாம் எங்களை, இன்ஸ்டாகிராமோ ட்விட்டர் எனிதிங், we will remove it அப்படின்னோடனே அவங்க அதுக்கே திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ நீ திருப்பி போடு, எனக்கு பிரச்சனை இல்லை, போடு, ஜாலியாக தான் இருக்கும், நீ போடுற கான்டென்ட் வந்துட்டு எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, பட் இதே வச்சு மற்றவன் பேசுறது தான் எனக்கு கோவம் ஆயிடுச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த ஃபுல் கான்வர்சேஷனில், ஷி காட் அஃபெண்டட் வித் தட் கான்டென்ட். ஏன்னா அது ஃப்ரீ பாஸ் தரது இல்லையா, நீங்கள் சொல்கிறது மூலியமாக மற்றவங்களும் வந்து ப்ரோவோக் ஆகி அவங்க அதே தான் அந்த மாதிரி வந்தவனை தான் நான் டென்ஷன் ஆகிட்டேன். அப்படி உங்கள் வீடியோ எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ரிலீஸ் பண்ணுங்கள் திருப்பி. நாங்கள் ஐ வாஸ் லைக், நான் விடுங்க போனது போகட்டும். பட் அந்த அதர் சைடு நீங்கள் வந்துட்டு ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, ஐ வுட் கன்சிடர் யூ நாட் டு பிரிங் இட் ஆன் சோஷியல் மீடியா, யூ ஹாவ் அ ப்ரூஃப், கோ லீகலி, ஓகேவா. பிகாஸ் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு விஷயம் வந்துச்சு நார்த்தில், ஓகேவா. ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், ஓகேவா. பார்த்தா அந்த பாய்ஸ் லாக்கர் ரூமில் ரெண்டு சைடாக பிரிஞ்சுது. ஒரு சைடில் வந்து பேசுனது பொண்ணே கிடையாது, பையன் தான் பொண்ணு பேரில் வந்துட்டு இவ்வளோ விஷயம் அந்த பசங்கிட்ட பேசி, இந்த பொண்ணை பற்றி சொல்லு, அந்த பொண்ணை பற்றி சொல்லுன்ட்டு ஆக்ரிவேட் பண்ணி பதில் வாங்கியிருக்கான், ஓகேங்களா. ஆப்வியஸ்லிங்க இப்போ உங்ககிட்ட ஒரு பையன் பேசுகிறேன், உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாரு, ஓகேவா. மச்சான் நான் ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் ஃப்ரெண்டா, இந்த ஃபிகர் எப்படி ஞாபகம் இருக்கான்னா, நீங்கள் என்ன சொல்லுங்க, ஆமாண்டா ஸ்கூல் படித்தா அழகாக இருக்காடா, அதே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஃபிகர் நல்லா இருக்குன்னு பாடுற சொல்கிறாரு பாருங்க அண்ணாமலைனா, கான்டெக்ஸ்டே வேறு. யூ தாட் ஹீஸ் யுவர் ஃப்ரெண்டு, கரெக்டா. அந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் போட்ட உடனே அந்த ஆக்சுவலாக இப்போ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த பாய்ஸ் லாக்கர் ரூம்னு இனிஷியல் அந்த எந்த பொண்ணு வீடியோ போட்டுச்சோ அந்த பொண்ணு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஓகேவா. ஜஸ்ட் பிகாஸ் ஆன்லைனில் வந்து போட்டு இந்த பையன் இப்படி தான் வந்து ஃபேமிலி எல்லாம் டேக் பண்ணி உங்கள் பையன் இப்படி அசிங்கமாக பேசுகிறேன், அந்த பையன் இல்லைங்க நான் கிடையாதுங்கன்னு சொல்லி வாழவே இல்லை. கடைசியில் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, இவனை எதுக்கு இழுத்து விட்டாங்கன்னு தெரியவே இல்லை.
இதுதான் சோஷியல் மீடியா ஜஸ்டிஸோட ப்ராப்ளமே. நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வாங்க, வெல் அண்ட் குட். ஸ்லைடு போட்டுக்கிட்டே இருக்கீங்களா, இதெல்லாம் பாருங்கள் சேட்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருங்க. கரெக்டாக இதெல்லாம் சப்மிட் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணலாம் எல்லாருமே. இல்லை நான் இங்கே தான் இதான் என்னோட கோர்ட்டு, இவர் தான் என்னோட ஜட்ஜி அப்படின்னு வர்றது தான் தப்பு. பிகாஸ் உங்களுக்கும் டைம் இருக்காது, எனக்கும் டைம் இருக்காது. பார்ப்பீங்களா இவன் பண்ணியிருப்பாண்டான்ட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, பட் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு யாருக்கும் ஐடியாவே இல்லை, யாருக்கும் பொறுமையுமே இல்லை. ஸோ கோ லீகலின்றது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது கண்டிப்பாக. ஓகே.